தம்பி அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார். சரியா? இப்போ ஷண்ட் மோட்டரை வந்து பார்த்தோன்னா எப்படி டிஃபைன் பண்ணுறான்னு பார்த்தோன்னா ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங் வந்து பார்த்தோன்னா பேரலாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு வைண்டிங், இது வந்து பார்த்தோன்னா ஆர்மேச்சர் வைண்டிங். சரியா? இப்போ இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோன்னா மோட்டாரினுடைய ஸ்பீடு மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 1500 ஆர்பிஎம். ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ். சரியா? 1500க்கு மேலே போட்டுச்சுன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் அதிகமாகிடும். சரி, அதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஷண்ட் மோட்டரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தோன்னா ரெண்டு கண்ட்ரோல் மெத்தட். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். சரியா? ஆர்மேச்சருக்கு அக்ராஸா போற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்றதால வந்து பார்த்தோன்னா நம்ம ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்றோம். ஃபீல்டுக்கு போற கண்ட்ரோல் கரண்ட்டை வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஃபீல்டு கண்ட்ரோல் பண்றதை யூஸ் பண்றாங்க. சரியா? இப்போ சர்க்யூட் டயக்ராம் பார்க்குறோம். இப்போ சர்க்யூட் டயக்ராம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிளஸ் மைனஸ். சரியா? இது வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ், இது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ். எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறாங்க பார்த்தா 220 டிசி சப்ளை. ஓகேவா? டிசி என்னது? டைரக்ட் கரண்ட். ஓகேவா? இதுல இருந்து என்ன பண்ணோம்? டிபிஎஸ்சி சுவிட்ச் போகும். டிபிஎஸ்சி சுவிட்ச்னா என்னன்னா டபுள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச். ஓகேவா? இப்போ இது சுவிட்ச் இப்படி க்ளோஸ் ஆனதா வந்து நமக்கு சப்ளை ஆட்டு சர்க்யூட் போகும். ஃபியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஃபால்ட் கரண்ட் தடுக்குது. திடீர்னு ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மோட்டரை பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்காக பேரலாக வந்து பார்த்தோன்னா ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வோல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்காக, என்ன இன்புட் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இது பேர் வந்து பார்த்தோன்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டர். ஓகேவா? 3 பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து எல் லைனு, எஃப்னா ஃபீல்டு, ஏனா வந்து பார்த்தா ஆர்மேச்சர். அதான் வந்து பார்த்தா 3 பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுறோங்க? இதான் வந்து பார்த்தா ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க? இது ஒரு ரியல் ஸ்டார்ட்டுக்கு அக்ராஸாக வந்து பார்த்தா ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தா மினிமம் மேக்ஸிமம் அதில் வேரியபிள் அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணாங்க? வேரியபிள்லேருந்து எடுத்து வந்து ஃபீல்டு கொடுக்குறோம், F1 கொடுக்குறோம், F2லேருந்து எடுத்து வந்து பார்த்தா நம்மளுக்கு ஃபீல்டு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தா ஐஎஃப்னானது ஃபீல்டு கரண்ட் கண்டுபிடிச்சி மோட்டாருக்கு போகிற கரண்ட்டை படிப்படியாக குறைக்கிறதுனால வந்து பார்த்தா நம்மளுடைய கரண்ட் குறைந்ததுனால வந்து பார்த்தா மோட்டருடைய ஸ்பீடு குறையுது. இது பேர் வந்து பார்த்தா ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட்னா ஆர்மேச்சருக்கு சீரியஸாக வந்து பார்த்தா ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுற. இந்த அம்மீட்டர் வந்து பார்த்தா ஐஏ வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணும். ஐஏ என்னன்னா ஆர்மேச்சர் கரண்ட். ஆர்மேச்சர் கரண்ட் கண்ட்ரோல் பண்ணதான் வந்து பார்த்தா ரியல் ஸ்டார்டர் மூலியம் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ணி மோட்டருக்கு போகிற கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ மோட்டருக்கு போகிற கரண்ட் ஆர்மேச்சருக்கு கம்மியாக போவோம். கம்மியாக பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணுறோம். இதான் வந்து பார்த்தோன்னா ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட், ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். சரியா? கனெக்ஷன் டயக்ராம் வந்து பார்த்தா நாளைக்கு பார்க்கலாம். இதோட வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? தேங்க்யூ.